Hey all, hi. This is Riaz. Welcome back to Brainy Medic Pathways. As you people already know that this channel is a multilinguistic channel. Like I'll be posting videos in English, Hindi, and Tamil. So this video will be on Tamil. If you want this video, if you guys want this video in English or Hindi, you can comment down. I will make a video on Hindi and English too. Okay. சரி, இந்த வீடியோ வந்து தமிழ்ல தான் இருக்க போகுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜேஇ 2025. ஆக்சுவலி ஜேஇ எக்ஸாம்ன்ற ஒரு எக்ஸாம் என்னது அண்ட் ஜேஇ எக்ஸாமை பத்தி நிறைய பசங்களுக்கு தெரியறதே இல்லை, எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் போய் இன்ஜினியரிங்ல தான் சேர்றாங்க. நிறைய பசங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருது, பிசிக்ஸ் நல்லா வருது, பட் ஸ்டில் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரண்ட் அவேர் அபவுட் ஜேஇ. நான் இங்க பாக்குற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பயோமேக்ஸ் குரூப்ல படிச்சு அவங்களுக்கு நல்ல மேக்ஸ் வரும், நல்ல பிசிக்ஸ் வரும், நல்ல கெமிஸ்ட்ரி வரும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, நீ கேவலமா ஏதாச்சும் ஒரு காலேஜில் போய் இன்ஜினியரிங் சேர்றதோட ஜேஇ எழுதிட்டு என்ஐடி ஆர் ஐஐடியில் போய் சேரு, லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லு. ஓகேவா? இந்த வீடியோ ஷேர் பண்ணி லெட் தெம் நோ அபவுட் ஜேஇஇ அண்ட் லெட் தெம் நோ அண்ட் லெட் தெம் ப்ரிப்பேர் ஃபார் தட் எக்ஸாம். ஓகே, சரி. ஜேஇ மெயின் யார் கண்டக்ட் பண்றா, அது என்ன எக்ஸாம், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட், ஸோ ஜேஇ மெயின் வந்து நம்மளோட தலைவர் என்டிஏ தான் வந்து கண்டக்ட் பண்றாரு. ஓகே, ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் தூணிலும் என்டிஏ, துரும்பிலும் என்டிஏ மாதிரி இங்கே வந்து என்டிஏ தான் இருக்காங்க. என்டிஏனா என்னது? ஆக்சுவலி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த என்டிஏ வந்து ஒரு கவர்மெண்டோட பாடி, லைக் கவர்மெண்டால அலாட் பண்ணப்பட்ட ஒரு அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்சியை வந்து அலாட் பண்ணாங்க. அந்த ஏஜென்சி தான் இவங்க. சரியா? இவங்க வந்து லைக் நீட்டு, ஜேஇஇ, சியூஇடி. ஓகே, சியூஇடினா என்னன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க கீழே. இன்னும் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம். பிகாஸ் எல்லா எக்ஸாம்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் நான் இதில் சேனலில் போட போகிறேன். அண்ட் நிறைய எக்ஸாம் ட்ரிக்ஸ் லைக் டிப்ஸ், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், இதுலலாம் வந்து ஜேஇ பற்றி அண்ட் அதர் எக்ஸாம்ஸை பற்றி இந்த வீடியோ இந்த சேனலில் வரும். ஓகே, அதுக்காக இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம். சரியா? ஸோ நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ், நீட், ஜேஇ அண்ட் சியூஇடி மாதிரியான எக்ஸாம்ஸை இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தா ஜேஇ மெயின்ஸை தான் என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜேஇ அட்வான்ஸை கண்டக்ட் பண்ணல. ஜேஇ அட்வான்ஸை யார் கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லி நான் அப்கமிங் போகிற ஸ்லைடில் சொல்கிறேன். சரி, ஜேஇ மெயின்ஸ் மூலியமா என்னென்ன இதுக்கெல்லாம் நீ வந்து அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா என்ஐடிஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே திருச்சியில் ஒன்று இருக்குது, என்ஐடி திருச்சி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள் ஐடிஸ்னா இந்தியன் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்திங். ஓகேவா? இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாரி. அண்ட் ஜிஎஃப்டிஐஸ் வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னாலஜிஸ் இன்ஸ்டிடியூட் சம்திங் வரும். எனக்கு கிளியரா இதுக்கான ஃபுல் ஃபார்ம் தெரியல, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த 3 இன்ஸ்டிடியூட்ஸ். அதே மாதிரி ஜேஇ மெயின்ஸை பேஸ் பண்ணி நிறைய பெரிய காலேஜஸ் இந்தியாவில் அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, சரியா? அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் எடுக்கிறாங்க, லைக் டெல்லியில ஒரு காலேஜ் இருக்கு, நிறைய பெரிய காலேஜஸ்ல, தமிழ்நாட்டில் கூட சில காலேஜ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பெரிய காலேஜஸ், நாட் ஸ்மால் காலேஜஸ். அதுல வந்து மினிமம் பர்சன்டைல் இருந்தா உங்களுக்கு நீங்க தாராளமா போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த காலேஜஸ்ல, நீங்க ஜேஇ எழுதி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நீங்க வந்து உங்களோட ஸ்கூல் மார்க் வச்சு தான் சேரணும் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து ஜேஇ மூலியமாவும் வந்து அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜேஇ அட்வான்ஸ் யார் கண்டக்ட் பண்றா அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் வருஷம் ஏதாச்சும் ஒரு ஐஐடி கண்டக்ட் பண்ணும். லைக் இந்த வருஷம் யார் கண்டக்ட் பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஐஐடி கான்பூர் வில் பி மோஸ்ட் ப்ராபபிலி கண்டக்டிங் ஜேஇ அட்வான்ஸ் திஸ் இயர். ஒரு வருஷம் ஐஐடி கான்பூர் கண்டக்ட் பண்ணா நெக்ஸ்ட் இயர் வந்து ஐஐடி பாம்பே, அதுக்கடுத்து ஐஐடி மெட்ராஸ், நம்ம சென்னையில் இருக்கல ஐஐடி சென்னை ஆர் மெட்ராஸ், அதுக்கப்புறமா ஐஐடி கரக்பூர், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பெரிய டாப் 7 ஐஐடிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஐஐடி, தட் இஸ் ஜேஇ அட்வான்ஸ். ஓகே, ஜேஇ மெயின்ஸை நீ கிளியர் பண்ணாதான் ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஜேஇ மெயின்ஸ் இஸ் a qualifying exam for ஜேஇ அட்வான்ஸ். அதே மாதிரி ஜேஇ மெயின்ஸ் இஸ் a qualifying exams for ட்ரிபிள் ஐடிஸ் அண்ட் ஜிஎஃப்ஐடிஸ் லைக் ஜிஎஃப்டிஐஸ். இதுக்கு எல்லாமே வந்து எனக்கு ஜிஎஃப்டி பார்த்த உடனே குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் தான் ஞாபகம் வருது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங், வருஷம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. நீட் மாதிரியும் இங்கேயும் வந்து வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏறிட்டே போறாங்க, லிட்ரலி ஏறிட்டே போறாங்க. 2020 இட் வாஸ் அரௌண்ட் 10 lakhs. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது, திருப்பி குறைஞ்சது, இந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் குறைஞ்சது, அதுக்கடுத்து திருப்பி ஏறிடுச்சு. லைக் 11 lakhs 2024 நியர்லி 15 lakhs கிட்ட எழுதியிருக்காங்க. 2025 எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா அரௌண்ட் 16 to 17 lakhs கிட்ட இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. 16 to 17 lakhs இஸ் நாட் அ ஜோக் பிரதர். ஓகே, ஸோ இவ்வளோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. குவாலிஃபையிங் கிரைட்டீரியா என்னது? இஃப் யூ ஆர்
if you are studying in CBSE, CBSE, ICSE, இன்னும் சில பல இன்டர்நேஷனல் நேஷனல் பேஸ்டு சிலபஸ் இதெல்லாம் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 75% 12th போர்ட்ஸ்ல ஸ்கோர் பண்ணி இருக்கணும். ஓகே, 75% நீங்க 12th போர்ட்ஸ்ல ஸ்கோர் பண்ணி இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஜேஇ மெயின்ஸ் எழுதவே நீங்க குவாலிஃபை ஆகும். ஓகே, ஜேஇ மெயின்ஸ் எழுதவே நீங்க குவாலிஃபை ஆகணும்னா யூ ஷுட் ஸ்கோர் 75% in this exam. ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட், சப்போஸ் நீங்க ஸ்டேட் போர்டு இது வந்து ஸ்டேட் போர்டுக்கு பொருந்தாது. ஸ்டேட் போர்ட்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா 60 இந்த 75% வந்து உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நிறைய ஸ்டேட் போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்கே 78%, லைக் பீகார் போர்ட்ஸ், யூபி போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 80% 75% தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே வரும். என்னது? ஃபர்ஸ்ட் மார்க்கே வரும். அந்த மாதிரி வரும்போது டாப் 7 to 10% இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதுல நீங்க வரணும். சரியா? டோட்டலா இருக்கிறதுல இருந்து டாப் 10 to 7 to 10% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அட்டெம்ப்ட் தி எக்ஸாம். பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அந்த ரேங்க் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜேஇ மெயின்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் போலாம். பட் இந்த 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2025ல 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 16 lakhs, இந்த 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு தெரியுமா குவாலிஃபிகேஷன் வரும் இந்த ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு? டாப் 2,50,000 ரேங்க்ல நீ இருந்த அப்படின்னா, டாப் 2,50,000 ரேங்க்ல நீ இருந்த அப்படின்னா நீ ஜேஇ அட்வான்ஸ் எழுத குவாலிஃபை ஆயிடும். பட் இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஜேஇ அட்வான்ஸ் எழுதினாதான் உன்னால ஐஐடிக்குள்ள போக முடியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஜேஇ மெயின்ஸோட எனக்கு போதும்னா நீ என்ஐடி உள்ள போலாம். ஜேஇ மெயின்ஸோட போதும் அப்படின்னா ஓகேவா? ஜேஇ மெயின்ஸோட நிறுத்திக்கிட்ட அப்படின்னா என்ஐடி உள்ள போலாம், ஆர் அதர் இன்ஸ்டியூட்ஸ் உள்ள போலாம். பட் ஐஐடி உள்ள போனோம்னா நீ எக்ஸ்க்ளூசிவா ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும். அப்ப கிளியர் பண்ணணும்னா இந்த 2,50,000 ரேங்க் உள்ள வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன். இது ரெஜிஸ்டர் பண்றது 16 lakh ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுல 10 லட்சம் பேர் தான் எழுதுவானுங்க. சரி, அந்த 10 லட்சம் பேர்ல 2,50,000 பேர் வந்து டாப் ரேங்க் வராங்களே, அந்த 2,50,000 பேரும் ஜேஇ அட்வான்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த 2,50,000 பேர்ல லிட்டரலி ஒரு 1,50,000 பேர் தான், 1 லட்சம் பேர் கிட்ட லிட்டரலி ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க. அந்த 1,50,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணவங்களையும் ஒரு சில பேர் வந்து நிறைய thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத மாட்டாங்க ஜேஇ அட்வான்ஸ். ஓகே, ஸோ அந்த இது இருக்குல்ல, லைக் 1,50,000 அந்த எழுதுறாங்களே அவங்களுக்குள்ளதான் உனக்கு காம்படிஷன். எத்தனை சீட்ஸ் இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் சொல்றேன். ஜேஇ மெயின்ஸ் என்னென்ன இருக்கு? 2 பேப்பர் இருக்கு ஜேஇ மெயின்ஸ்ல. ஒன்னு பிஎன் பிடெக். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதான் எழுதுவாங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதான் எழுதுவாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, வீடியோ விட்டாலும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஃபார் திஸ். ஓகே, இல்ல எனக்கு ஆர்கிடெக்சர் அண்ட் பி பிளானிங் போகணும், பேச்சுலர் ஆஃப் பிளானிங், அதுவும் வந்து ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ண ஒரு இதுதான். இதுல போகணும்னா பேப்பர் 2 எழுதுவாங்க. சரியா? சப்போஸ் நீ 2 பேப்பரும் எழுதுறோம் அப்படின்னா உனக்கு 4,000 கிட்ட செலவாகும். பிகாஸ் பேப்பர் 1க்கு மட்டுமே 1,800 கிட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. பேப்பர் 2க்கு அதே மாதிரி ஒரு 1,800 900 கிட்ட வாங்குவாங்க. ஸோ மொத்தமா 4,000 நீ வந்து எழுதுற மாதிரி இருக்கும். லைக் 4,000 rupees வந்து கொடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். நீ 2 பேப்பருமே எழுதுற அப்படின்னா, சப்போஸ் இல்லை எனக்கு இன்ஜினியரிங் போதும், பிஇ ஆர் பிடெக் பேஸ்டு எனக்கு கோர்சஸ் போதும் அப்படின்னு நினைச்சேன்னா இது மட்டும் பேப்பர் 1 மட்டும் நீ கட்டி எழுதலாம், ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம் மோட் வந்து இட்ஸ் அன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். போயிட்டு கம்ப்யூட்டர்ல நீ எழுதுவ ஆன்லைன் எக்ஸாம். அதே மாதிரி லாங்குவேஜ் ஆஃப் பேப்பர் அசாமிஸ், தமிழ், இங்கிலீஷ், உருது, அப்புறமா இன்னும் ஒரு 15 languages கிட்ட வந்து இதுல அவைலபிள் இருக்கு. தமிழும் இருக்கு. யூ கேன் ரைட் இன் தமிழ். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் போய் எழுதலாம் இந்த எக்ஸாமை. உங்களுக்கு சப்போஸ் மேக்ஸ் நல்லா வருது, பிசிக்ஸ் நல்லா வருது, கெமிஸ்ட்ரி நல்லா வருதுன்னா போய் அட்டன் பண்ணுங்க. தாராளமா அட்டன் பண்ணுங்க. சரியா? வேஸ்ட் பண்ணாத நல்ல சான்சஸ் இது. ஓகே, அதுக்கப்புறம் டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 hours. அண்ட் சப்போஸ் நீ வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டா இருந்த, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்த அப்படின்னா, பிசிக்கலி சேலஞ்சை வந்து வேற வேர்டா மாத்திருந்தாங்க, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தால் உங்களுக்கு 4 hours கொடுப்பாங்க. பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ இருக்கும், அதே மாதிரி நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்னா நார்மலா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 20 இருக்கும். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா என்ன, ஆப்ஷன்ஸ் இருக்காது.
ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சால்வ் பண்ணி நீ தான் நம்பரை கம்ப்யூட்டரில் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்பரை எழுதுறது. சரியா? கம்ப்யூட்டர்லேயே வந்து கீபோர்டு, இந்த கீபோர்டு இல்லை, கம்ப்யூட்டர்லேயே ஒரு கீபோர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கீபோர்டில் நீ பண்ணணும். ஓகேவா? பட் அதில் 10 கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டினில் நீ 5 கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஓகே? மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை சொன்னேன்? 25 கொஸ்டின். ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், மேக்ஸில் எல்லாத்துலேயுமே 25 கொஸ்டின் இன்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் 4 மார்க் 4 மார்க். எவ்வளோ ஆச்சு? 100 100 100. அப்போ 100 மார்க் 100 மார்க் 100 மார்க், டோட்டலாக 300 மார்க். சரியா? இந்த 300 மார்க்காக தான் நீ இப்போ சண்டை போட போற. சரியா? இந்த 300 மார்க்காக தான் நீ இப்போ சண்டை போட போற. இந்த 300 மார்க்ல எவ்வளோ மார்க் எடுத்தா என்ஐடி கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தா ஐஐடி கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தா நீ லைக் ஜேஇ அட்வான்ஸ்குள்ள போகலாம், இது எல்லாமே நான் இப்போ சொல்றேன். வெயிட் பண்ண, பிகாஸ் எனக்கு அந்த டீடைல்ஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை. லாட் ஆஃப் டீடைல்ஸ் ஆகுது. ஓகே, சரி. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நடுவில் சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? இந்த ஜேஇ மெயின்ஸ் இந்த வருஷம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா 2025ல 12th முடிச்சவங்க, 2024ல 12th முடிச்சவங்க அண்ட் 2023ல 12th முடிச்சவங்க ஜேஇ மெயின்ஸ் எழுதலாம். ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. பட் 2025 இந்த வருஷமே 12th முடிக்கிற பசங்க, 2024ல முடிச்சவங்க அண்ட் 2023ல முடிச்சவங்க. பட் ஜேஇ அட்வான்ஸ்டு யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னா 2025 அண்ட் 2024 இந்த வருஷம் போர்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணவங்களும் லாஸ்ட் இயர் எழுதினாங்க பத்தியா போர்ட்ஸ், லைக் ட்ராப் இயர் எடுத்து படிக்கிற அவங்க மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ்டை எழுத முடியும். ஜேஇ அட்வான்ஸ்டை அவங்க மட்டும் தான் எழுத முடியும். பட் ஜேஇ மெயின்ஸை இந்த 3 பேர் எழுதலாம், லைக் 2025, 2024 அண்ட் 2023. ஓகே, சரியா? இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பெர்சன்டைல் பேஸ் பண்ணியிருக்கோம். பெர்சன்டேஜ் இல்ல, பெர்சன்டைல். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 90% வந்திருக்கு அப்படின்னா ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க எக்ஸாம் அப்படின்னா 10 லட்சம் பேர்ல 90% எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? 9 lakhs. நீ 9 lakh ஸ்டூடெண்ட்ஸோட முன்னாடி இருக்கு உன்னோட மார்க். நீ உன்னோட மார்க், உன்னோட ரேங்க் இந்த 9 lakhs கேண்டிடேட்ஸோட நீ முன்னாடி இருக்க அப்படின்றதான் வந்து அந்த 90% அதை குறிக்குது. ஓகே, அது குறிக்குது. ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் எல்லாமே பெர்சன்டைல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் நான் அதை பேசுறதுக்காக வரல, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? டோட்டலி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடியில அரௌண்ட் 17,385 சீட்ஸ் கிட்ட இருக்கு. என்ஐடியில அரௌண்ட் 24,000 சீட்ஸ் வரையும் இருக்கு ஆல் இண்டியால. அப்புறம் ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குல்ல, ட்ரிபிள் ஐடிஸ் இதுல வந்து 8,800 சீட் கிட்ட இருக்கு. இப்ப இதுல மொத்தமா எத்தனை இருக்கு? 50,000 சீட் இருக்கு. அந்த 2,50,000 பேர் செலக்ட் ஆகிறவங்கல 50,000 பேருக்கு தான் நீங்க ஏதோ ஒரு இந்த இன்ஸ்டியூட்ல உனக்கு சீட் கிடைக்க போகுது. சப்போஸ் நீ 99% வாங்கிட்ட, 99% மேல வாங்கிட்ட அப்படின்னா 99% வாங்கிட்ட அரௌண்ட் 200 to 230 மார்க்ஸ், 230 மேல மார்க்ஸ் இந்த ரேஞ்சில் நீ மார்க் வாங்கிட்ட அப்படின்னா உனக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிற டாப் என்ஐடிஸ் கிடைக்கும். டாப் 10 NITs, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இல்லை உனக்கு ஜேஇ மெயின்ஸ் முடிச்சுட்டு ஜேஇ அட்வான்ஸ் போய் ஐஐடி தான் போகணும்னா நீ தாராளமாக போகலாம், ப்ராப்ளமே இல்லை. பட் உனக்கு டாப் NITs கிடைக்கும், டாப் லிட்டரலி டாப் பிரான்ச் கிடைக்கும். அதுக்கு அடுத்து 95% இருக்க அப்படின்னா லைக் 130 to 150 மார்க்ஸ், 150 பிளஸ் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா நீ ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலான என்ஐடி, லாஸ்ட்ல இருக்கிற என்ஐடி ஏதோ ஒரு பிரான்ச், எனக்கு என்ஐடி உள்ள போனா போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த மார்க் எடுத்துட்டு நீ தாராளமா போகலாம். சரியா? ஆக்சுவலி இங்க மார்க் தப்பா எழுதியிருக்கேன். 130 to 150 இல்ல, 150 to 170, 150 to 170 பிளஸ் மார்க்ஸ் கிட்ட நீ இருந்த அப்படின்னா இதுக்கு அடுத்து 93% இருக்கு. அதுலயும் வந்து ஏதாச்சும் ஒரு இந்த இன்ஸ்டியூட்ஸ்ல நீ ட்ரிபிள் ஐடிஸ் ஒரு அந்த GFIT சம்திங் சொன்னால அதுல நீ போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீ வந்து இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ்ல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். பிகாஸ் மேக்ஸ்ல நல்லா படிக்கிற பசங்களே 60+ தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. அவ்வளோ டஃபா இருக்கும் மேக்ஸ் பேப்பர். ஓகேவா? ஸோ நல்லா படிக்கிற பசங்களே அவ்வளோதான் ஸ்கோர் பண்ணுவாங்க. நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் எடுக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் டாப் பிரான்ச் எடுக்கலாம் சப்போஸ் நீ டாப் ரேங்க் எடுக்கிற அப்படின்னா. ஓகேவா? இது தவிர சீட் ரிசர்வேஷன் இருக்கு, அண்ட் சீட் எத்தனை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சப்போஸ் இது தவிர வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கீழே டெலிகிராம் சேனல் இருக்கு அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் நான் கொடுத்துருக்கேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் நான் MBBS பற்றி அப்புறம் இதை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இது தவிர CUET-க்கும்
சியூஇடி எக்ஸாம்னா என்ன, அதை பற்றி என்னென்ன லைக் கட் ஆஃப் சீட்ஸ் இதை பற்றிலாம் வந்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஷியோராக அதுக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? இட் வாஸ் ஜஸ்ட் அ நார்மலி ஜேஇனா என்ன அப்படின்ற ஒரு வீடியோ. ஓகே, சப்போஸ் ஜேஇக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஜேஇயோட ஸ்ட்ராட்டஜி லைக் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். சரியா? ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் ஸோ. வேறு ஏதாச்சும் இந்த வீடியோவில் குறை இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.